ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான நடிகை மீனா 90 காலகட்டத்தில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் குழந்தை கதாபாத்திரத்தில் நடித்த மீனா பின்னாளில் முத்து, எஜமான் போன்ற ரஜினிகாந்த் படங்களிலேயே அவருக்கு ஹீரோயினாக நடித்தார். இவர் ரஜினிகாந்த், கமல், விஜயகாந்த், சரத்குமார், மோகன்லால், நாகார்ஜுனா போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். பிசியாக நடித்துக் கொண்டிருந்த மீனா 2009ஆம் ஆண்டு மென்பொறியாளர் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் இருந்து விலகினார். நடிகை மீனாவின் கணவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தற்போது மீனா தனது மகள் நைனிகாவுடன் சென்னையில் வாழ்ந்து வருகிறார். மீனாவின் மகள் நைனிகா தெரி திரைப்படத்தில் விஜயின் மகள் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகை மீனா தனது பிறந்த நாளை முன்னிட்டு தெலுங்கு நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கும் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பல விஷயங்கள் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். ஒவ்வொரு புகைப்படங்களாக மீனாவிடம் காண்பிக்கப்பட்ட போது அது குறித்து தனது அனுபவங்களை மீனா பகிர்ந்து வந்தார். அப்போது 90களில் பிரபல நடிகையாக கொடிகட்டி பறந்து வந்த நடிகை சௌந்தர்யா போலீஸ் கெட்டப்பில் மீனாவோடு சேர்ந்திருக்கும் புகைப்படம் காண்பிக்கப்பட்டது. நடிகை சௌந்தர்யா குறித்து பேசும் போதே எமோஷனல் ஆன நடிகை மீனா, எங்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்தது. சௌந்தர்யா நல்ல நபர், எனக்கு அற்புதமான தோழி. ஹெலிகாப்டர் விபத்தில் சௌந்தர்யா இறந்ததாக அவரது மனைவி செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அன்றைய தினம் நடந்த பிரச்சாரத்திற்கு ஹெலிகாப்டரில் சௌந்தர்யாவுடன் வருமாறு என்னையும் அழைத்தார்கள். ஆனால் எனக்கு அரசியல், பிரச்சாரம் இதெல்லாம் பிடிக்காது என்பதால் படப்பிடிப்பு இருப்பதாக சொல்லிவிட்டு மறுத்துவிட்டேன் என மீனா தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் மீனா சௌந்தர்யாவோடு ஹெலிகாப்டரில் செல்லாத காரணத்தால் அவர் உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு வதந்திகளால் பாதிக்கப்பட்டது பற்றி பேசிய மீனா, நடிகைகள் என்றால் வதந்திகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என் கணவர் இறந்த பிறகு 2ஆம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என பல வதந்திகள் வந்தன. அந்த நேரத்தில் அந்த வதந்திகள் என்னை மிகவும் வேதனையடைய செய்தன. அந்த வதந்திகள் என்னையும் எனது குடும்பத்தாரையும் ஆழமாக பாதித்தது என்று அந்த பேட்டியில் நடிகை மீனா மனம் திறந்து பேசியுள்ளார். மேலும் தனக்கு இப்போது 2வது திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று தெரிவித்திருக்கும் மீனா, தனது முழு கவனமும் மகள் நைனிகா மீதுதான் உள்ளது என்றும் தெரிவித்தார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.